பெங்கல் புயல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. பெங்கல் புயல் இன்று புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடக்கும் என்று கூறப்படும் சூழலில் தற்போது கனமழை தொடர்கிறது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பெங்கல் புயல் நெருங்கி வரும் சூழலில் புதுச்சேரியில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பெங்கல் புயல் இன்று புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடக்கும் என்று கூறப்படும் சூழலில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பெங்கல் புயல் நெருங்கி வரும் சூழலில் புதுச்சேரியில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. அதனால் அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கடுமையாக பாதிப்பு அடைந்து வருகின்றனர். காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. பெங்கல் புயலானது இன்று புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடக்கும் சூழலில் தற்போது அந்த பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அக்பர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அக்பர், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. பெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை புதுச்சேரிக்கு மிக அருகில் புயலாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயல் காரணமாக இன்று கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா, சின்னவீரம்பட்டினம் கடற்கரை, நல்லவாடு, மூர்த்தி குப்பம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. மேலும் தரைக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புயல் நெருங்க காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரிக்கும் என்பதால் கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலையானது ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வந்து 5 அடி முதல் 6 அடி வரை எழும்புவதால் மீனவ கிராமங்களில் மழைநீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. காற்றின் வேகமும் 70 முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் உடனடியாக அவர்களது மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை மேடான பகுதிகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் தற்பொழுது மிக கனமழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அக்பர்.